ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறு ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிடுகிறார்கள். காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். தான் பெற்ற பிள்ளை கொலை செய்யப்படுகிறது. இது பெற்றோருக்கு மிகுந்த வேதனை தரக்கூடிய ஒன்று. நீங்கள் அந்த சம்பவத்தை நன்றாக உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் வைத்து பார்த்தால் இந்த செய்தி உங்களுக்கு புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். காயின் ஆபேலை கொன்றுவிட்டான். தன் பிள்ளையை இழந்து இருக்கிறாள். வலி வேதனை மிகுந்த ஒரு தருணம். இந்த தருணத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறந்தபோது அவள் சொல்லுகிறாள், இறந்து போன ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். இதில் செய்தி என்ன? முதல் செய்தி இதில் சொல்லப்படுகிற காரியம், துன்பமும் வேதனையும் எப்போதும் நிரந்தரம் அல்ல. ஆபேலுக்காக அவள் கொண்டிருந்த துன்பம் இப்பொழுது நீங்கியது. புதிய உறவு வந்ததும் அந்த பழைய வேதனை மறக்க ஆரம்பித்தது. அதனால தான் அவ சொல்றா, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். எனவே அருமையானவர்களே, முதல் காரியம், உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை துன்பத்திலே நீங்கள் இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். அந்த துன்பமும் வேதனையும் நிரந்தரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது, துன்பத்தில் ஆறுதல் தருபவர் நம்முடைய கர்த்தர். துன்பத்திலே ஆறுதல் தருகிறவர் நம்முடைய கர்த்தர். இங்கே தன் மகனை இழந்த வேதனை, அந்த வேதனையை மறக்க பண்ணும்படியாய் அவளுக்கு ஆறுதல் செய்கிறார். வேறொரு புத்திரனை கொடுத்து அவளுடைய துக்கத்தை மறக்க பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இரண்டாவது, நம்முடைய வேதனையிலே, துன்பத்திலே, துக்கத்திலே நமக்கு ஆறுதல் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். முதலாவது, வாழ்க்கையில் இருக்கிற துன்பமும் துக்கமும் துயரமும் எப்போதும் நிரந்தரம் அல்ல, அது மாறக்கூடியது. ரெண்டாவது, துன்பம், துயரம், துக்கம் இவைகளிலே தேவன் நமக்கு ஆறுதல் தருகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவனிடத்திலே தான் நமக்கு ஆறுதல் உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, துன்பத்தில்தான் தேவனுடைய கருணை வெளிப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய துன்பத்திலே தேவன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய துக்கமான சூழலிலே ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல், என் வாழ்க்கையில் மாத்திரம் எனக்கு வேதனை அப்படி நாம் நினைக்கலாம். ஆனால் யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, இவர்களுக்கு தேவன் கருணை காட்டுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னாள் துக்கத்திலே இருந்தாள். அவளுடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது தேவன் அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். அருமையானவர்களே, துன்பத்திலே தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறது என்ன அப்படின்னா, துன்பத்திலே தேவன் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது அல்ல. துன்பத்திலே தேவன் தன்னுடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதுதான் உண்மை. இங்கே ஏவாளுக்கு தேவன்
அவளுடைய வேதனையை நீக்கும்படியாய், அவளுடைய துன்பத்திலே ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாய் அவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். வேறொரு புத்திரனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். 1, துன்பமோ, துக்கமோ, துயரமோ அது நிலையானது அல்ல, கடந்து போகக்கூடியது. 2வது, துன்பத்திலே ஆறுதல் செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். 3வது, துன்பமான சூழலிலே தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னார், தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.